சிம்பிளாக ஹெல்த்தியாக 6 வகையான சோயா ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே புரோட்டீன் சத்து மிக்கதுன்னு சொல்லலாம். நான்வெஜ்ஜுக்கு இணையானதுன்னு சொல்லலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சோயா கட்லட். சோயாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி பண்ண போகிறோம், மஞ்சூரியன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் புலாவ், கீமா இது மாதிரி நிறைய வெரைட்டியான ரெசிபீஸ் பண்ண போகிறோம். எல்லாமே 20 நிமிஷத்தில் பண்ணிடலாம். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம குழந்தைகளுக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த பாசுமதி அரிசி குழஞ்சி போகாமல் இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் பாசுமதி அரிசி எடுத்துக்கணும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 தடவை. அப்படி வாஷ் பண்ணும்போது அந்த மாவு சத்து போனதுனால இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். 3 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு 20 நிமிஷம். நம்ம சோயா புலாவ் பண்ண போகிறதுனால சோயாவை உப்பு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர்லேயும் அது வேகும். தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நல்லா சோயாவை பிழிஞ்சு எடுத்துடணும். தண்ணியோடு போட்டிங்க அப்படின்னா அந்த ரைஸ் சொதன்னு ஆகிடும். நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. ப்ரெஷர் குக்கரில் எண்ணெயும் நெய்யும் போட்டுட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்குங்க. சோம்பு பிடிக்காதவங்க ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போது பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு விழுது போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கணும். இப்படி வதக்கும்போது தான் அந்த ரைஸ் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு தக்காளி போட்டுட்டு ஜென்டிலாக மட்டும் வதக்கினா போதும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேங்காய் பாலோ இல்லை அப்படின்னா புதினா கொத்தமல்லி எல்லாம் எதுவும் போட மாட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீமியாகவும் இருக்கும் அந்த ரைஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். கேரட், அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். மசாலா பொடி அப்படிங்கிறது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். இல்லை காலிஃப்ளவர் போட்டாலுமே நல்லாயிருக்கும். சோயா போட்டிருக்கிறதுனால ரொம்ப ப்ரோட்டீன் வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் சிம்பிளாக போட்டிருக்கேன் காய்கறிகள். இப்போ லெமனை இதுலேயே பிழிஞ்சு விடணும். ஏன் அப்படின்னா அந்த சோயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் வேணும். அதுக்காக தான் நம்ம இதுலேயே பிழிஞ்சு விடுறோம். அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோடையே சேர்த்து அது ரோஸ்ட் ஆகும். அரிசியும் ரோஸ்ட் ஆகும். 2 விதமாக பண்ணலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு ரைஸும் போடலாம். இல்லை ரைஸில் நீங்கள் வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம். இப்போது இதில் 3 கப் தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். அதுக்கு மேலே லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த லெமன் ஜூஸ் ரைஸ்க்காக. 3 கப்புக்கு மேலே ஊற்றுனீங்க அப்படின்னா குழஞ்சி போயிடும். 1 கப்புக்கு 1.25 இல்லைனா 1.5 கப் தண்ணி தான் பர்ஃபெக்டாக இருக்கும். தேங்காய் பாலாக இருந்தாலும் அதே மாதிரி தான் 1க்கு 1 தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு, கரம் மசாலாத்தூள், மிளகாய்த்தூள் டேஸ்ட்டுக்கு போட்டுருணும். இது வெந்ததுக்கப்புறம் வந்து போட முடியாது. இதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ்க்கும். இதை மூடி ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேமில், அதுக்கப்புறமா 2 விசில் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இல்லைனா லோ ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா அடுப்பில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். நம்ம லஞ்சுக்கு எடுக்கும்போது இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு தான் நம்ம லஞ்ச் பாக்ஸில் வந்து போடணும். நீங்கள் சூடாக போட்டிங்க அப்படின்னா ஸ்டீம் அதில் பட்டு ரொம்ப சொதன்னு ஆகிடும். ஸோ எப்போவுமே நம்ம சூடாக வந்து லஞ்ச் பாக்ஸில் வைக்கக்கூடாது. ரைத்தா, கத்திரிக்காய் சட்னி எல்லாத்தோடையுமே இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இல்லைனா சிம்பிளாக வந்து தயிரோடு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதையே வந்து பார்த்திங்கன்னா உருண்டைகளாக பண்ணி அதுக்கப்புறமா வந்து மீட் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வெஜிடபிள் மீட் பால்ஸ் மாதிரி பண்ணி ஃப்ரை பண்ணி ரைஸில் போடலாம். ஏர் ஃப்ரையரில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி போடலாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சோயா கட்லட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். நான்வெஜ்ஜுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம். நல்ல ப்ரோட்டீன் மிகுந்த ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். ஈவன் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம். அது மட்டும் இல்லாமல் டீக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோயாவில் பண்ணியிருக்கிற மாதிரியே இருக்காது. எந்த அளவுக்கு நம்ம சிக்கன் இருக்குமோ அதே மாதிரி அதோட ஃப்ளேவர்லாம் இருக்கும். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது நல்லா மொறுமொறுன்னு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் அதை நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். 1 கப் மீல் மேக்கர் எடுத்துக்கலாம்.
இதை வந்து நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு 8 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. இல்லைனா 5 நிமிஷம் கூட போதும் டைம் இல்லைன்னா. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த சூடான தண்ணி அதில் இறங்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இது மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணியை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துடணும், பிழிஞ்சு எடுத்துடணும். இந்த தண்ணி இருந்தது அப்படின்னா கட்லெட் வந்து சுத்தமாகவே வராது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் நீங்கள் சிக்கனில் பண்ணாலும் சரி, வெஜிடபிள் கட்லெட்டும் சரி, எல்லாமே சேம் மெத்தடு தான் நான் சொல்கிற ப்ரொசீஜர். உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் இந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கட்லெட் சொதன்னு ஆகிடும். ஸோ நம்ம பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மிக்சியில் பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 இல்லை 4 கூட நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு கரகரப்பாக அரைச்சிடுங்க. இதுக்கப்புறமா சோயா போட்டுக்கலாம். இதையும் நல்லா கரகரப்பாக அரைக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி இருக்கணும், அந்த உதிரியாக இருக்கணும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 2 நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி போட்டிருக்கேன். மைதா இல்லைன்னா கடலை மாவு போட்டுக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், பெப்பர் தூள், அதுக்கப்புறம் ரோஸ்டட் கியூமின் பவுடர், வறுத்த ஜீரகப்பொடி, மஞ்சள் தூளும் கொத்தமல்லியும் போட்டுக்கிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் கசூரி மேத்தி கூட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மைதா போடுறதுக்கான ரீசன் பைண்டிங்காக தான், இல்லைனா உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு எக்கு பிடிக்க அப்படின்னா ஒரு எக்கை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் எக்கெல்லாம் இதில் வந்து போடலை. மைதாவே நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அதுக்கு அல்டர்னேட்டிவ்னா கடலை மாவு. ஸோ நல்லா இந்த மாதிரி ஸ்டிக்கி இல்லாமல் ஒரு மாவு எடுத்து வச்சுக்கணும். டோ ரெடி பண்ணிடணும். இதுக்கப்புறமா இதை வந்து சின்ன பால்ஸாக வந்து தேவையான அளவு நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஸோ கட்லெட் வந்து உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெரிய பால்ஸாக பிடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு வாரம் நம்ம வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நான் வீடியோட இடையில வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிடலாம். இதான் வந்து ஹோட்டல்லையாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி தான் ஷேப் பண்ணுவாங்க கட்லெட் அப்படிங்கிறது. இல்லை அப்படின்னா இந்த மாவை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ஒரு ஷீட் மேலே தேய்ச்சி வச்சுட்டு ரவுண்டாக ஏதாவது குக்கி கட்டரோ ஏதாவது ஒரு மூடியோ இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிட்டா ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ பாருங்கள், அவ்வளோதான். முதல்ல எல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க. ஸோ இதில் நான் கட்லெட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இதுதான் பேஸ். அதுக்கப்புறம் பேட்டருக்கு மைதா போட்டுக்கலாம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், தேவைப்பட்ட கார்ன்ஃப்ளவர், ஃப்ளேவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம். பட் நான் அதெல்லாம் போடலை. இப்போது தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் திக்காக இருக்கணும் பேட்டர், அவ்வளோதான். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, அதே சமயம் பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது எடுத்து ஊற்றுனா உங்களுக்கு அந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வரணும், ஃப்ளோ பண்ணுற மாதிரி இருக்கணும். டிப் பண்ணால் மட்டும் போதும். கடைகளில் இதுக்கு வந்து எக் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது அந்த கட்லெட் எடுத்துக்கலாம், அந்த மாவில் டிப் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணலாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது. ஒன்று நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அரைக்கும் போதும் சரி ப்ரெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது அரைக்கும் போது ப்ரெட்டை 2-3 ப்ரெட்டை போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து ரஸ்க் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ், இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவ்வளோ ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் போட்டு பண்ணலாம். இப்போ பாருங்கள் எப்படி வந்து நான் கையில் படாமல் கோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பேட்டரும் எதுவும் நம்ம கையில் வந்து பிசுன்னு ஒட்டாது. எப்படி ஃபோர்க்கில் எடுத்து பண்ணும்போது. ஃபோர்க் இல்லாதவங்க ஸ்பூனில் நீங்கள் பண்ணிக்கலாம். முதல்ல இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லாம் இவ்வளோ செஞ்சு சாப்பிட முடியாது, மேக்ஸிமம் 1-2 சாப்பிட்லாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஜிப்லாக் பவுச்சில் க்ளீனான புதுசாக ஒரு ஜிப்லாக் பவுச் எடுத்துக்கோங்க. ஏரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க, நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிடுங்க, ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். நீங்கள் தேவையான அளவு டீக்கோ இல்லை குழந்தைகளுக்கு ஈவினிங் வரும்போது 1-2 நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னா பேக் பண்ணலாம், ஏர் ஃப்ரையரில் பண்ணலாம், இல்லை சும்மா ஷாலோ ஃப்ரை கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம்.
கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தோசைக்கல்ல அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். டைம் இல்லைங்கிற பட்சத்தில் இப்படி வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஈரம் வந்து அதாவது ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உடனே போட்டு ஃப்ரை பண்ணிடாதீங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கும். இது மாதிரி டிஷ்யூ பேப்பரை போட்டிங்க அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா மொறுன்னு வரும், சொதனே ஆகாது. இது வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தான். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு பொருளையுமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்போவுமே அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம். எப்போவாவது ஒரு தடவை கொஞ்சம் அதிகமாக பண்ணும்போது நமக்கு சாப்பிட முடியல, டைம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் அதை அப்படியே வந்து வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படியே நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து கிரேவிக்குள்ளே கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கடலை எண்ணெயுமே நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். நீங்கள் போடும்போது லோ ஃப்ளேமில் போட்டுறாதீங்க எந்த காரணத்தை கொண்டோ. நீங்கள் ஹை ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் மீடியம் டு ஹையில் தான் வைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஈவனாக வரும், ஆயிலை அப்சர்வ் பண்ணாது. ஸோ உங்களுக்கு காட்டுற கடைசியில் நம்ம ஆயில் இருக்கும்போது கூட அது அப்படியே தான் இருக்கும். ஸோ முதல்ல போட்ட உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மேலே அது செட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு எல்லாம் கலர் எல்லாம் நல்லா வந்துருச்சு. கிட்டத்தட்ட 5லேருந்து 6 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. இதை நம்ம எடுத்துடலாம். இதுக்கு சாஸ் எடுத்துக்கலாம். க்ரீன் சட்னி நல்லாயிருக்கும். ப்ளைனாகவே எல்லா மசாலாவும் இருக்கிறதுனால எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மைனோஸ் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்லாம். சாஸ் மட்டும் போட்டு ப்ரெட்டு மேலே இந்த கட்லெட் அந்த டிக்கி வந்து அதை மேலே வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டை வச்சு அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். சப்பாத்திக்குள்ளே வச்சும் நீங்கள் வந்து ரோல் பண்ணி சாப்பிட்லாம். அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த கட்லெட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் வேணும்னா நீங்கள் பச்சை பட்டாணியிலேருந்து ஆரம்பித்து நிறைய கேரட், பீட்ரூட் இதெல்லாமே கூட ஆட் பண்ணி பண்ணலாம். இது வந்து குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து வர்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. அப்பப்போ எடுத்து நீங்கள் ஏர் ஃப்ரையர்லேயோ இல்லை அப்படின்னா ஃப்ரை பண்ணியோ சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து இது மாதிரி தட்டையாக மட்டும் இல்லாமல் நீங்கள் பால்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சோயா மஞ்சூரியன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் நம்ம பண்ண போகிறோம், ஹோட்டல் ஸ்டைலில். இதுக்கு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு சோயா போட்டு நல்லா பாயில் பண்ணணும். 5 நிமிஷம் மட்டும் பண்ணால். இதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியே இருக்கக்கூடாது. இதில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு பிடிக்கலன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், இதெல்லாம் ஆப்ஷனல் தான். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் அதிகமாக நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா, ஸ்பைஸியாக அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாவு சோயாவில் ஒட்டுற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஆயிலில் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா வெளியே தெறிக்க ஆரம்பிக்கும், ஆயிலை கொஞ்சம் அப்சர்வ் பண்ண பார்க்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ரை இருந்தது அப்படின்னா ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா சூடான எண்ணெயாக இருக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்படி கிறிஸ்பினஸ் இருந்தால் தான் மஞ்சூரியன் வந்து நம்ம பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு வந்து சொதன்னு ஆகாமல் இருக்கும். நீங்கள் ஹைலியே வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம். மீடியம் டு ஹை தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோயாவை மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் அரிசி மாவு, மைதா மாவு, கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நீங்கள் பால் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியும் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் கேரட், கேப்சிகம், அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டும் பண்ணலாம். அது வந்து ஒரு மெத்தட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோயாவில் கோலா உருண்டை பண்ணலாம். பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் சோம்பு, பட்டையெல்லாம் போட்டு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குஸ்கா பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். ஆயிலெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணாது, ஏன்னா அரிசி மாவெல்லாம் போட்டிருக்கோம், மைதா நல்லா கோட்டாயிருக்கும். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், நீங்கள் கேப்சிகம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது தனியாகவே சாப்பிட்லாம். உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம்.
நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ கரம் மசாலா அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான். நான் சோயா வந்து ஊற்றுறேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் இது எல்லாமே போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சூரியனுக்கு நல்ல ஒரு திக்கான சாஸ். இப்போ கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றினீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போது நான் மிளகுத்தூளும் ஃப்ரை பண்ண சோயாவும் போடுறேன். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நீங்கள் க்ரீன் ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட மேலே தூவலாம், நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சோயா கீமா. இதோட வந்து லச்சா பராத்தாவும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த உத்தமி கிச்சனில் போனால் அதனோட ரெசிபி இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சோயா கீமா அப்படிங்கிறது வந்து ப்ரோட்டீன் சத்து அதிகமானது. நான் சொன்ன மாதிரி நான்வெஜ் பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பிடிக்கும். அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முதல்ல பாயில் பண்ணணும். அதுக்கு தண்ணி, உப்பு போட்டுட்டு சோயா போட்டு நல்லா பாயில் பண்ணணும். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். இதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு சூடாக இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க. இமீடியட்டாக பண்ணுறதா இருந்தால் கோல்டு வாட்டர் ஊற்றிட்டு நீங்கள் இது மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருந்ததுன்னா சோயா கீமா நல்லா வராது. ஸோ தண்ணி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா சொதன்னு ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ சோயா கீமாக்கும் நம்ம ஆயிலும் நெய்யும் போட போகிறோம். ஜீரகம், பே லீஃப், சின்னமன், காடமம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் இதை வதக்கணும். ஸோ நீங்கள் பொன்னிறமாக வதக்கினாலும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் அந்த கீமாக்கு. ஸோ இதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், ரோஸ்டட் கியூமின் பவுடர், ஜீரக பவுடர், அதாவது கொத்தமல்லி, கரம் மசாலா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சோயா கீமாவுக்கு ரொம்ப முக்கியமானது காரம் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சோயாவில் அந்த டேஸ்ட் வரும். நம்ம எப்படி மட்டன் கீமா எல்லோரும் பண்ணுறாங்க அதே மாதிரி வெஜ்ஜில் பண்ணும்போது கொஞ்சம் மிளகாய்த்தூள் அதிகமாக போடணும். தக்காளி ஒரு 3லேருந்து 4 போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர்த்துக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதையும் நல்லா சாஃப்டாக வதக்கணும். தக்காளி வந்து வதங்கலைன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ இதையுமே நல்லா சாஃப்டாக வதக்கணும். இதுக்கப்புறம் நம்ம சோயா வந்து நம்ம நல்லா பிழிஞ்செடுத்த சோயாவை மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைக்கணும். நீங்கள் ஃபைனாக அரைக்கூடாது, ஒரு 2 சுற்று விட்டால் போதும். ஸோ இது மாதிரி ரெடியானால் போதும் நமக்கு. இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப வந்து அரைக்க வேணாம். அரைச்சா வந்து பார்த்திங்கன்னா அது கீமா மாதிரி இருக்காது, ஹல்வா மாதிரி மாறிடும். இப்போது சாஃப்டாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து சோயா போட போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்கு அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதங்கி நல்லா வந்து சாஃப்டாகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியோட வாசம் வராது. ஸோ பாருங்கள், நமக்கு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சோயா போட்டுறோம். கசூரி மேத்தி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போது தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மிளகாத்தூள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். கரம் மசாலாவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோயாலே வந்து லைட்டாக தண்ணி விடும் தக்காளி எதுவும் சேரும்போது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை மூடி வைக்க போகிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஊற்றி கூட வேக வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கிரேவி எப்படி வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் லோ ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேக வச்சேன். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த கீமா ஸ்டைலில் மட்டன் கீமா எப்படி இருக்குமோ அதே ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா அதனோட ஃப்ளேவர் எல்லாம் வந்துடும். இப்போது நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சப்பாத்தி செய்ய முடியாதவங்களுக்கு மசாலா தோசை, இட்லி, அதுக்கப்புறம் வந்து பணியாரம், ஈவன் வந்து உங்களுக்கு பூரிக்கு கூட ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். மேலே பட்டரோ நெய்யோ போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சோயா புலாவ், அதாவது சோயா பிரியாணின்னு சொல்லலாம் பிகினர்ஸ்க்காக. அதுவும் ஜீரா ரைஸில் 2 கப் ஜீரா ரைஸை 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வாஷ் பண்ணுறது. இதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இதுக்கு வந்து 3 கப் தண்ணி தேவைப்படும். 20 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா
நம்ம வந்து சோயாவை ஒரு 5 நிமிஷம் உப்பு போட்டு பாயில் பண்ணணும். ஸோ பாயில் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துடணும், அதாவது பிழிஞ்சு எடுத்துடணும். இப்போது குக்கரில் பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சம் நெய், அதுக்கப்புறமா ஆயில், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், மராத்தி மொக்கு, அதுக்கப்புறம் மேஸுன்னு சொல்லுவோம், ஸ்டோன் ஃப்ளவர், கல்பாசி இதெல்லாமே போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். இதில் தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள் கூட உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்போது பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் ஒன்றா கூட அரைச்சி நீங்கள் போடலாம். தக்காளி 3 தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன் நான். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சும் நீங்கள் போடலாம். இது சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும், வதக்கணும். இதில் கொத்தமல்லி, புதினா கிட்டத்தட்ட ஒரு கப் இருக்கும். நல்லா அதையுமே பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு போடணும். வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. ஸோ கொத்தமல்லியில் பார்த்தீனியம் இருக்கும், ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள் எப்போவுமே. ஸோ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணலாம். உங்களோட இஷ்டம்தான். ப்ரோட்டீன் அதிகமாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வெஜிடபிள்ஸ், பன்னீர் கூட நீங்கள் ஆட் பண்ணி பண்ணலாம். இதோடையே சேர்த்து சொல்கிறேன். குழந்தைகளுக்கு ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இப்போது நம்ம சோயா போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போடணும். ஸோ 2 நிமிஷம் மசாலாவோட சேர்த்து நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ப்ளைனாக இருக்கும் உங்களுக்கு. தயிர் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். இது ஒரு நல்ல புளிப்பு தன்மையை கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு சிக்கன், மட்டன் மாதிரியே தான் இருக்கும். கரம் மசாலா தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது வந்து ஹோம்மேட் கரம் மசாலா, அதாவது வீட்லேயே பண்ணது. இப்போது நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அது நல்ல ஒரு ரோஸ்ட் பண்ண ஃப்ளேவர் வரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாகவும் வரும். இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிற ஒரு மெத்தட். ஈஸியாக பண்ணிடலாம் உங்களுக்கு. இப்போது 3 கப் தண்ணி, 2 கப் ஜீரா ரைஸ்க்கு 3 கப் தண்ணி, இல்லைன்னா 2.25 கப் தண்ணி ஊற்றலாம். ஸோ இல்லை அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பை பார்த்துட்டு போட்டுட்டு 3 விசில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இல்லை ஹை ஃப்ளேமில் கூட வைக்கலாம். இல்லைனா 1 விசில் ஹை ஃப்ளேம், 2 விசில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சும் பண்ணலாம். தம் மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைத்தாவோட ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சிம்பிளாக கத்திரிக்காய் சட்னின்னு ஒன்று இருக்குது, நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். பிரியாணிக்கு மட்டுமே உண்டான அந்த சட்னி நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும். அதே சமயம் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் உங்களுக்கு. இதை சாப்பிட்டா குழந்தைங்க ஹோட்டலில் போய் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு பர்ஃபெக்டான உதிரி உதிரியான புலாவ்னு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மீல் மேக்கரில் ஒரு கிரேவி தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரைஸ், சப்பாத்தி, நான், பராத்தா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி வந்து நம்ம ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி. ரைஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து சப்பாத்தியோட குழந்தையில கொடுத்து விடலாம் இந்த கிரேவி. பேச்சுலர்ஸ்க்கும் இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 கப் சோயா எடுத்திருக்கேன், அதாவது மீல் மேக்கர். அதை வந்து போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சுட்டிங்க அப்படின்னா இதுலேயே நல்லா வெந்துடும். ஸோ இதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வந்து உப்பி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிடலாம், தண்ணி பிழிஞ்சு எடுத்துடலாம். ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது, இருந்தால் டேஸ்ட் இருக்காது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் தண்ணியே இல்லை. ஸோ அதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இதுலேயே நம்ம ஒரு 5 தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி போடுறதுனால ஃப்ரெஷ் க்ரீம் போட வேண்டியதில்லை. அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி, இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். நீங்கள் வதக்கி கூட அரைக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். அப்படியே எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு நம்ம வதக்கிறது. இப்போ ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஜீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், பச்சை மிளகாய், நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுதை போட்டுட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணும்.
இதில் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்கும்போது தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் கிரேவி நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போது தக்காளி, முந்திரி விழுது அதையும் போட்டுக்கணும். இதுலேயுமே உங்களுக்கு பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. நல்லா வதக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஸோ இப்போ நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன், இல்லைனா பட்டர் கூட போட்டுக்கலாம். பட்டருமே வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதுக்கு. சால்டட் பட்டர், அன்சால்டட் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சோயாவில் போட்டிருக்கோம், அது வந்து சால்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கோங்க கிரேவிக்கு. மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம். ஸோ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சுருந்த சோயாவையும் உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸை கொடுக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு ஹெல்த்தியானது கூட. ஸோ இதிலே கேப்சிகம் போகிறதுனால நீங்கள் போட்டுக்கலாம். கேப்சிகம், காலிஃப்ளவர் எல்லாமே. இதில் தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே எல்லாம் ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பன்னீர் கூட போட்டுக்கலாம். அதுமே டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்கப்புறம் மூடி 3-4 விசில், அவ்வளோதான். ஏற்கனவே எல்லாமே வெந்துருச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உருளைக்கிழங்குக்கும் கிரேவிக்கும் 3 விசில் விட்டுட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறமா எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கிரேவி வந்து அப்படியே கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியோடு இருக்குது. ஸோ இப்படி இருந்தாவே லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகும். ஸோ இப்போ கஸ்தூரி மேத்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இது 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முந்திரி எதுக்காக போட்டிருக்கோன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக. ஃப்ரெஷ் க்ரீம் போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா பால் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறது. நீங்கள் அதை போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். இப்போ கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் தூவிட்டு கொஞ்சம் நெய் வச்சிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி. ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.in அப்படிங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதுலேயுமே 8000 ரெசிபீஸ் இருக்குது வெஜிடேரியன் ரெசிபீஸாக. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.